ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 10 லேக் மேல தர கம்பெனிஸ் வந்து சொன்னீங்கன்னா, எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது கொஞ்சம் கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்றீங்களா சார்? இப்ப நான் சொன்னேன் தெரியுமா? அந்த 5 கம்பெனி. இந்த 5 கம்பெனி 50 லேக்ஸ் 1 crore வரைக்கும் தர அளவுக்கு போயிட்டாங்க. சார் இப்ப இந்த கம்பெனிக்கு நான் வந்து அப்ளை பண்ணணும் உன்னோட டார்கெட் எப்படி நீ செட் பண்ணணும்னா, நீ ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் போணும். அந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா, 20 லேக்ஸ் 30 லேக்ஸ் வர மாரி கம்பெனிஸ் நெறைய இருக்கு. சார் இப்ப இந்த கம்பெனிக்கு நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ற மாரி இருக்கும்? நெறைய கம்பெனிஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் 5 கம்பெனி கேட்டதால நான் 5 கம்பெனி சொல்றேன். ஹாய் கைஸ், டுடே இந்த வீடியோ எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஐடில வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு 10 லேக் மேல சேலரி தராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம உசேன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய்ப்பா. ஸோ ஓகே. நீங்க சொன்ன மாரி இப்ப ஐடில வந்து நெறைய பேரு டவுட்ல இருக்காங்க. ஐடில வந்து 10,00,000 தராங்க, 20,00,000 தராங்கன்னு வீடியோ போடுறாங்களே! இதெல்லாம் உண்மையா? பொய்யா? அப்படின்னு நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. பட் அது வந்து உண்மதான். ஐடில 10 லேக் சேலரி தராங்க அப்படின்றது வந்து மறுக்கப்படாத உண்மதான். ஐடிஸ்ல நீங்க 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஐடி இண்டஸ்ட்ரியில 2 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனி, ஒண்ணு வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் எல்லாமே நீங்க சொல்ற மாரி லெஸ் தென் 10 லேக் சேலரி தருவாங்க. அதெல்லாம் உண்மதான். இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்ல வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேங் கம்பெனிஸ் அப்படின்னுவாங்க. அதாவது ஃபேங் அப்படின்னா, இந்த Facebook, Amazon, Netflix, Apple, Google இது எல்லாமே ஃபேங் கம்பெனிஸ். இப்ப வந்து மேங்ன்னு சொல்றாங்க. இது எல்லாமே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ். இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் எல்லாமே இப்ப நான் சொன்னேன் தெரியுமா? அந்த 5 கம்பெனி. இந்த 5 கம்பெனி 50 லேக்ஸ் 1 crore வரைக்கும் தர அளவுக்கு போயிட்டாங்க. சோ நீங்க 10 லேக்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. நான் சொன்னது 5 கம்பெனி ப்ராடக்ட்லயே டாப் கம்பெனிஸ். இதெல்லாம் வந்து 50 லேக்ஸ் 1 crore வரைக்கும் போய்க்கிட்டு இருக்காங்க. சோ 10 லேக்ஸ்ங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து ஒரு நீ ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. சார் என்ன சார் சொல்றீங்க இதெல்லாம்? உண்மையா சார்? ஏன்னா 10 லேக்ஸ் அப்படிங்கிறதே அதிகமா சொல்றாங்க. நீங்க 50 லேக்ஸ்லாம் சொல்றீங்க. ஸோ அத பத்தி என்னென்ன கம்பெனிஸ் அது மாரி தராங்க? சரி ஓகேம்மா. அதுக்கு மேல நான் உன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சரி உனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஐடி கம்பெனி சொல்லுவேன். சாஃப்ட்வேர் கம்பெனி சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சது டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் இது மாரி தான் சார். ஓகேம்மா. நீ சொன்னது கரெக்ட் தான். இப்ப இந்த டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், ஐபிஎம், கேப்ஜெமினி, டெக் மஹிந்திரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்ப நீங்க திங்க் பண்ண மாரி தான். லெஸ் தென் 10 லேக்ஸ் தான் தருவாங்க. 3 லேக்ஸ், 3.5 லேக்ஸ், 4 லேக்ஸ். இப்ப டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 3.5 லேக்ஸ் தருவாங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. இன்ஃபோசிஸ் 3.3 லேக்ஸ் இந்த மாரி தருவாங்க. பட் அது இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உன்னோட டார்கெட் எப்படி நீ செட் பண்ணணும்னா, நீ ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் போணும். அந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலயும் பார்த்தீங்கன்னா, 20 லேக்ஸ், 30 லேக்ஸ் வர மாரி கம்பெனிஸ் நெறைய இருக்கு. இந்த மாரி கம்பெனிஸ் தான் ஸ்டூடண்ட்ஸ் டார்கெட்டே பண்ணணும். சோ நான் எப்பயுமே சொல்றது அதான். நீ வந்து உன்னோட டார்கெட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு வை. அப்பதான் அட்லீஸ்ட் ரொம்ப ஈஸியா சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்க்கு நீ போ முடியும். சோ நெறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்றாங்க இன்னைக்கு ஸ்டேஜ்ல. ஈவன் நெறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபேங் கம்பெனிஸ் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த அந்த எஃப்ஏஎன்ஜி அத தவிர நெறைய கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாமே அபோவ் 20 லேக்ஸ் 30 லேக்ஸ் தான் தராங்க. சார் இப்போ நீங்க நெறைய விஷயம் வந்து நெறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 10 லேக் மேல தர கம்பெனிஸ் வந்து எனக்கு சொன்னீங்கன்னா, எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது கொஞ்சம் கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்றீங்களா சார்? சோ ஆல்ரெடி நம்ம சொன்ன ஃபேங் கம்பெனிஸ் அது எல்லாமே அபோவ் 50 லேக்ஸ் தர கம்பெனிஸ் தான். பட் ஸ்டில் இப்ப ரீசென்ட்டா கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல வந்து அக்வைர் பண்ற மாரி கம்பெனிஸ் நான் சொல்றேன். சோ நம்பர் 1 பார்க்லேஸ் இந்தியா. இது நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. பார்க்லேஸ் இந்தியா அபோவ் 10 லேக்ஸ் தராங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்டர்பில்லர் இந்தியா. கேட்டர்பில்லர் இந்தியா நெறைய பேர் மெக்கானிக்கல்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு சாஃப்ட்வேர் டிவிஷன் இருக்கு. அவங்களும் அபோவ் 10 லேக்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ தராங்க. அதுக்கடுத்து பிஎன்ஒய் மலான். நம்ம யூனிக் பக்கத்துல ரமேஷ் சார் இருக்கார்ல. அவருமே பிஎன்ஒய் மெலானுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. சோ பிஎன்ஒய் மெலான் அதுவும் அபோவ் 10 லேக்ஸ் தராங்க. இப்ப நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிசிஎம் இந்தியா. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 50 லேக்ஸ் மேல தராங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பவுண்டியஸ். சோ நெறைய கம்பெனிஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் 5 கம்பெனி கேட்டதால நான் 5 கம்பெனி சொல்றேன். இதுல சில பேர் நம்ம வியூவர்ஸ்க்கு நெறைய பேருக்கு இந்த பார்க்லேஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஈவன் கேட்டர்பில்லர் கேள்விப்பட்டிருப்பாங்க. பிஎன்ஒய் கேள்விப்பட்டிருப்பாங்க. மேபி ஆர்சிசிஎம்மும் பவுண்டியஸ்லாம் கேள்விப்படாம இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே 10 லேக்ஸ், 15 லேக்ஸ், 20 லேக்ஸ் இவங்க எல்லாமே ஜஸ்ட் நான் நேமுக்காக சொல்லல. ரீசென்ட்டா டாப் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துலயுமே கேம்பஸ் பிளேஸ்மென்ட் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஓகே சார். இது எல்லாமே இப்போ தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நெறைய கம்பெனி சொல்லியிருக்கீங்க. இதில ஃபர்ஸ்ட் கம்பெனி சொன்னீங்கல்ல சார், பார்க்லேஸ் இந்தியா. அத பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க சார். ஓகே. ஓகேம்மா. சோ நீங்க பார்க்லேஸ் இந்தியா கேட்டீங்க. இப்ப பார்க்லேஸ் இந்தியான்றது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரிஜினலா வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது. இது வந்து ஒரு யுகே பேஸ்ட் கம்பெனி. இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லண்டன்ல இருக்கு. சோ பார்க்லேஸ் இந்தியா இந்தியால வந்து மும்பைல இருக்கு. மும்பையிலே பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 28,000 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. இந்தியால வந்து யுகே பேஸ்ட் கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்லேஸ்லாம் 28,000 எம்ப்ளாயீஸ் வந்து இந்தியன் இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அது வந்து 2025க்குள்ள 30,000 ஆகணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. வேர்ல்டு வைடா பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் ஒரு 1 லேக் கிட்ட இருக்காங்க. சோ பார்க்லேஸ் வந்து நல்ல சூப்பர் கம்பெனி ஆக்சுவலா. ஒர்க் கல்ச்சர்லாம் வேற லெவல்ல இருக்கும். சார் இப்போ இந்த கம்பெனிக்கு நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ற மாரி இருக்கும்? சரி ஓகேம்மா. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஒரு
ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு நீங்க போணும் அப்படின்னா, யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ப்பா. டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் நம்ம. ஸோ நீங்க பார்க்லேஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, எந்த ஒரு கம்பெனிக்குமே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட கரியர்ஸ் வெப்சைட்க்கு போணும். அந்த கரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏத்த மாரி ஃபில்டர் பண்ணலாம். நீங்க என்ன டெக்னாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் குடுத்துக்கலாம். அந்த லிங்க்க கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். அத நீங்க உங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டைரக்ட்டா எப்படி அந்த கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஓப்பனிங் இல்ல. ஃபியூச்சர்ல ஓப்பனிங் வரும்ன்ற மாரி சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, கேரியர் பேஜ்ல அலர்ட் இருக்கு. இப்ப அலர்ட் குடுக்குறாங்க. நீங்க ஃபில் பண்ணிட்டா போதும். அந்த கம்பெனில நெக்ஸ்ட் எப்போ ஓப்பனிங் வருதோ, அந்த டைம்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் குடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ பிஃபோர் தட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்க்லேஸ் இந்தியாவுக்கு போணும் முடிவு பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பார்க்லேஸ் இந்தியாவ பத்தி நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட்ன்னு போணும் முடிவு பண்ணிட்டா, டிஎஸ்சில ஸ்ட்ராங் ஆயிரு. ஓகே சார். இப்போ வந்து பார்க்லேஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கம்பெனி ஆர்சிசிஎம். அத பத்தி ஒரு சொல்லுங்க சார். அந்த ஆர்சிசிஎம் இந்தியா அப்படின்றது என்ன கம்பெனி அப்படின்னா, இது வந்து பேசிக்கா யுஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து நியூயார்க்ல இருக்காங்க. இவங்க வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லட்சக்கணக்கிலலாம் கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2200 பிளஸ் எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க. வேர்ல்டு வைடு. அதுல இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 251 எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க. அது இந்தியால எங்க இருக்கு அப்படின்னா, ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத்ல அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. இவங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 19 லேக்ஸ் வந்து சேலரி தராங்க. லாஸ்ட் இயர் கூட அண்ணா யூனிவர்சிட்டில வந்து ஒருத்தவங்க ஒரு கேண்டிடேட் பிளேஸ் ஆயிருக்காங்க. 19 லேக்ஸ்க்கு. ஐ மீன் ஃபியூச்சர்ல மேபி இது க்ரோ அப் ஆகும். இந்த கம்பெனிஸ் உடைய ஃப்ளோலாம். ஸோ அதுக்கேத்த மாரி இப்ப நீங்க உங்கள டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். சோ ஆர்சிசிஎம் மட்டும் டார்கெட் பண்ண தேவையில்ல நீங்க. இது 19 லேக்ஸா, பார்க்லேஸ் 12 லேக்ஸ், இது 19 லேக்ஸ். அப்ப 19 லேக்ஸ் நான் போனேன். அப்படி திங்க் பண்ணக்கூடாது. சோ நம்மளுடைய திங்கிங் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்க்கு போணும். அந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்க்கு என்னென்னலாம் தேவை. அத மட்டும் செட்டப் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் என்டர் இன்டோ எனி ஒன் ப்ராடக்ட் கம்பெனிஸ். சார் இப்போ இவங்க இவ்ளோ சேலரி தராங்க இந்த கம்பெனிலாம். பட் இவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எப்படி இருக்கும்? நம்மகிட்ட இருந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்றத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி நான் பார்க்லேஸ் நான் சொல்லல உங்கள்ட்ட. பார்க்லேஸ் வந்து கரிக்குலம் வந்து 60% எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தென் ஒன்ஸ் அகைன் ஆர்சிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 70% அதாவது 10th, 12th டிகிரி. ஸோ ஆப்வியஸா நீ ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்க்கு போனா இது எல்லாமே ஒரு பேசிக்கான கிரிட்டீரியா தான். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சிம்பிள்மா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் வந்து உன்னோட கரிக்குலம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீ 90% வச்சிருக்கணும், 95% வச்சிருக்கணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பேசிக் கிரைட்டீரியா தான் வச்சிருப்பாங்க. நீ வந்து உன்னுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு? உன்னுடைய லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்குன்னு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ உனக்கு வந்து என்னோட கெஸ் என்ன அப்படின்னா, ஒரு மார்க்னால ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் என்டர் ஆகுறது அவ்வளோ ஈஸியா யாரையும் ஸ்டாப் பண்ணாது. ஏன்னா, அவங்க ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் 3 கம்பெனி பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர். அத பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க சார். ஆல்ரெடி ஒன்ஸ் அகைன் கேட்டர்பில்லர் இந்தியன் பேஸ்ட் கம்பெனி கிடையாது. இது யுஎஸ் பேஸ்ட் கம்பெனி தான். கேட்டர்பில்லர்ல பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் 1 லேக் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஓவரால் வேர்ல்ட் வைட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 11,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க கேட்டர்பில்லருக்கு. கேட்டர்பில்லர் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. கேட்டர்பில்லர் வந்து பாப்புலர் ஃபார் ஹெவி மெஷின் மேனுஃபேக்சரிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. இவங்களோட சாஃப்ட்வேர் டிவிஷன்ஸ்க்காக எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஐடின்ற சொல்யூஷன் கண்டிப்பா தேவைப்படும். ஐடி சொல்யூஷன்ஸ்க்காக தான் நம்ம வந்து உங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ கேட்டர்பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு ஐடி ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 13.79 லேக்ஸ் வரைக்கும் தராங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டில நான் அந்த டேட்டா தான் ரீசென்ட்டா எடுத்திருக்கேன் நானு. அந்த டேட்டால பார்த்தீங்க அப்படின்னா 3 கேண்டிடேட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. 13.79 லேக்ஸ்ல. ஸோ கேட்டர்பில்லர் அதுல ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிள் கம்பெனிஸ் தான். நீங்க வந்து கேட்டர்பில்லர் ஒரு மைல்ஸ்டோனா செட் பண்ணி நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க. ப்ராடக்ட் பேஸ்ட்ன்னு செட் பண்ணும்போது நெறைய கம்பெனிஸ டார்கெட் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணுங்க. யூ கேன் ஈஸிலி கெட் இட் டன். ஓகே சார். இப்போ லாஸ்ட் 3 கம்பெனிஸ் பத்தி நிறைய டீடைல்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ 4th ஒன் வந்து பிஎன்ஒய் மெலான். அத பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க சார். ஓகே. பிஎன்ஒய் மெலான் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிமா. ஒன்ஸ் அகைன் இது யுஎஸ் பேஸ்ட் கம்பெனி தான். மெயினா வந்து இந்த ப்ராடக்ட் போயிட்டாலே யுஎஸ் பேஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ பிஎன்ஒய் மெலான்ஸ் ஒன்ஸ் அகைன் யுஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, பிஎன்ஒய் மெலான் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து புனேல இருக்கு. பட் சென்னையில கூட பிஎன்ஒய் மெலான் ஆஃபீஸஸ் இருக்கு. இந்தியாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ நெறைய பேர் இப்ப நீங்களே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதான் சொல்றது. நெறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நெறைய கேள்விப்படாத கம்பெனிஸ், ஈவன் டாப் லெவல் கம்பெனிஸ் இது எல்லாமே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 21 லேக்ஸ் தராங்கம்மா. 21.64 எக்ஸாக்ட்டா சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் லாஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டில ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அரௌண்ட் 18 ஸ்டூடண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க 18 ஸ்டூடண்ட்ஸ் இன் சேம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இந்தியால வந்து இவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் அதிகப்படுத்திட்டே தான் இருக்காங்க. இப்போ 14,000 இருக்கு. ஓவரால் வேர்ல்ட் வைட் பார்த்தீங்க அப்படின்னா, அரௌண்ட் 70,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன்.
இவங்களுக்குமே இந்த இந்த கம்பெனிலயுமே நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஈவன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கம்பெனிஸ்லாம் கூட கேட்டர்பில்லரா இருக்கட்டும், ஆர்சிசிஎம் அவங்கலாம் 1 ஆர் 2 மெம்பர்ஸ், 3 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பல்க் ரெக்ரூட்மெண்ட்ஸ் மாரி எடுக்குறாங்க. ஈவன் டிசிஎஸ், சிடிஎஸ் பல்க் எடுப்பாங்க. அந்த மாரி 18 எம்ப்ளாயீஸ் எடுக்குறாங்க. ஈவன் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ண ஜாவா டீம்ல ஒர்க் பண்ணாரு பார்த்தீங்களா, ரமேஷ் சார். அவர் சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பிஎன்ஒய்க்காக நெறைய ப்ராஜெக்ட்ஸ் சார் பிஎன்ஒய் தான் அவரோட கிளையன்ட்டா இருந்துச்சு. அதனால நெறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டில வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பேங்கிங் ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் போற அப்படின்னா, யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ ஜாவாவே போனா, ஜாவால இருக்க செக்யூரிட்டீஸ் வந்து அதிகமா அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கில்ஸ் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஈவன் நீ பிஎன்ஒய் அந்த மாரி கம்பெனிஸ்க்குலாம் போணும் அப்படின்னீங்கன்னா, பிஎன்ஒய் மட்டும் இல்ல, பேங்கிங் மாரி கம்பெனிஸ் நீங்க பிளேஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாலே, யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் அந்த செக்யூரிட்டி விங், செக்யூரிட்டி வெர்டிகல்ஸ் அதுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே சார். இப்போ லாஸ்ட் கம்பெனி வந்து பவுண்டேஸ். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே. பவுண்டியர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் இதுவும் யுஎஸ் பேஸ்ட் கம்பெனி தான். இந்தியால வந்து பெங்களூர்ல ஹெட் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. ஈவன் சென்னையில கூட ஆஃபீஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அது ரிலேட்டட் கன்சல்டன்சி அதிகமா இவங்க புரொவைட் பண்றாங்க. ஓவரால் வேர்ல்ட் வைட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 2000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இப்ப இன்கிரீஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் இவங்களும். பவுண்டியர் சேலரி ஃப்ரெஷர்ஸ்க்கு எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா, 10 லேக்ஸ் தராங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப ரீசென்ட்டா கூட சிஜில வந்து ஒரு கேண்டிடேட் பேசுனாங்க இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல. இந்த கம்பெனிக்கும் அப்ரோச் பண்ணலாம். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கம்மி தான். பட் இந்த கம்பெனிக்கும் அப்ரோச் பண்ணலாம். இந்த 5 கம்பெனிஸ் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 கம்பெனிஸ்ல வந்து நீங்க எந்த கம்பெனிஸ்க்கு நீங்க அப்ரோச் பண்ணணும்னாலும் சரி, யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் டிஎஸ்ஏ. சார், ஃப்ரெஷருக்கு வந்து 10 லேக் மேலே சேலரி கொடுக்குற கம்பெனி பற்றி எல்லாமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அது எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். சார் மென்ஷன் பண்ண கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.